குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இல்லை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். டச் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் ஷெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஷெடியூல் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா? இன்னொரு டைம் வந்து டீப்பாக பார்த்துக்கலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்று பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஆந்திரத்தில் மொத்தம் 23 உலக சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தப்பட்டிருக்கு. இல்லை 2 கின்னஸ் சாதனைகளும் 21 உலக சாதனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்திலும் இடம் பிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இல்லை சர்வதேச யோகா தினத்தையொட்டி விசாகப்பட்டினம் ஆர்கே கடற்கரையிலிருந்து போகாபுரம் அப்படின்ற வரையில் வந்து பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் தொலைவில் சாலையில் சனிக்கிழமை நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து தலைமை தாங்குறாரு. இதில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் யோகா பண்ணி கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 11வது யோகா தின நிகழ்ச்சி பெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் 3.03 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டதன் மூலம் ஒரே இடத்தில் அதிக பேர் யோகா செய்த நிகழ்ச்சி அப்படின்ற கின்னஸ் சாதனை பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் பழங்குடியின மாணவர்கள் 22,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் 108 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 108 முறை சூரிய நமஸ்காரம் பயிற்சி செய்து மேற்கொண்டு தான் கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு அதாவது இந்த 2 கின்னஸ் சாதனை தவிர 21 நிகழ்வில் உலக சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோகேந்திரா என்ற பெயரில் 1 மாத கால சிறப்பு பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் அரசு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க லயோலா கல்லூரியில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியராக திருநங்கையான ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அப்படின்ற பெயர் பெற்றவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியை சார்ந்தவங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் கலைத்திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக கலை சிற்பி அப்படின்ற பயிலரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. இதில் ஓவியம், சிற்பம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம், நாடகம், பொம்மலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசு கொடுத்தாங்க. இது வந்து முழுக்க கலையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்காக கலை சிற்பி அப்படின்றது பள்ளி மாணவர்களுக்கு கலையை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அதாவது வள்ளுவர் கோட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது சென்னையில் முக்கிய அடையாளமாக வள்ளுவர் கோட்டம் வந்து 1973ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி அப்போதைய முதல்வரான கலைஞர் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. இது 1973 தொடங்கப்பட்டு 1976ஆம் ஆண்டு அப்போதைய ஆளுநரான கே ஷா முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சேலத்தில் இருக்கிற அதாவது சேலம் உருக்காலை வளாகத்தில் இராணுவ தளவாட தொழிற்சாலையை வந்து அமைக்கிறது கொடுத்து 5 மாதங்களில் முறைப்படி தகவல் வெளியாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கனரக தொழில்துறை அமைச்சரான HD குமாரசாமி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? சேலம் உருக்காலை வளாகத்துக்குள்ளேயே இராணுவ தளவாட தொழிற்சாலையை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நான் இப்போ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி அளிப்பதற்கான விண்ணப்ப நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கு. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அதாவது பிரதமர் மோடி அவர்கள் பேசிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முன்னெடுப்பால் 2015 ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடுறோம். ஓகேங்களா? 2014 வந்து சப்மிட் பண்ணுறோம் ஐநாவில். அதுக்கப்புறம் 2015 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா 11வது சர்வதேச தினம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச யோகா தினம் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தில் உள்துறை முகநகரமான விசாகப்பட்டினம் கடற்கரையில் பிரதமர் மோடி தலைமையில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்று இதை நம்ம நேற்று பார்த்தது. ஓகேங்களா? இது 3 லட்சத்துக்கு மேற்பட்டு பண்ணுறாங்க. இந்த நிகழாண்டு யோகா தினத்தின் கருப்பொருள் என்னன்னா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே ஓகேங்களா? ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாட ஐநாவில் இந்தியா முன்மொழிந்த போது
குறுகிய காலகட்டத்திலே 175 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஏற்றுட்டாங்க. ஓகேங்களா. இப்போது 11 ஆண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கான உலக மக்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக மாறி இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது ஐநாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா யோகா தினம் கொண்டாடுறாங்க. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெறுது. ஓகேங்களா. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஐநாவோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை படிக்க கற்றுக்கணும் டெய்லியும். ஓகேங்களா. அடுத்தது சர்வதேச யோகா தினம் கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பரில் ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உலக யோகா தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. அப்படியே வரிசையாக நம்ம சொன்னால் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆர்டராக எழுதிக்கணும். ஓகேங்களா. யோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால தான் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக அந்த நியூஸே கொடுத்துருக்காங்க. அப்போ யோகாவை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. ஓகேங்களா. நீங்கள் தான் கரெக்டாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் தாராளமாக நம்ம டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.